உம்ராவை முடித்து ஒரு கிழமையில் வாப்பா மவுத்தாகுவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. வந்ததோடு அவருடைய உறவுகளுக்கெல்லாம் போய் அவர் கொண்டு வந்ததை எல்லாம் பங்கு பிச்சு கொடுத்தார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த வேலைகள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய முடிவை இப்படி ஆக்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு வெளிரங்கமான இந்த முடிவை அல்லாஹ் நல்லதாக ஆக்கியிருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும். ஒரு தடவை நான் வாப்பாவோடு இருக்கிற நேரம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வைக்கிற நேரம், அதுக்குரிய நேரம் இரவு நேரம் ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு அல்லாவோட மன்றாடினீங்க. அல்லாஹ் எங்களோட வாப்பாவோட எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து விடியா அல்லாஹ், உன்னுடைய ஆலயத்தை தவாஃப் பண்ணணும், உன்னுடைய ஹரமைன்களுக்கு யா அல்லாஹ் அந்த விஜயம் செய்யணும், அந்த ஒரு வாய்ப்பை தாண்டி நான் மன்றாடி. உம்ராவை பொறுத்தல முழு குடும்பம் ஹரத்துக்கிட்ட, அதாவது காபத்துல்லா கிட்ட இருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த உம்ராவை மிக அமைதியான முறையில் முடிச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நான் யோசிக்கிறேன், அந்த இரவு நான் நின்று ரப்புல் ஆலமீனிடம் நிறைய கேட்டேன், ரப்பே எனக்கு என் தகப்பனோடு அந்த பாக்கியத்தை தந்துரு என்று கேட்டேன். ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய தகப்பனாருடைய ஜனாஸாவிலே நாம் எல்லாம் கலந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருக்குரிய முடிவை என்னை பொறுத்தளவில் வெளிரங்கமாக தான் எங்களுக்கு பேசலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மறைவானதை அறிந்தவர். அந்த மறைவானதில் அவருக்குரிய ஜன்னாவுக்காக பிரார்த்திப்பதற்கு நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். வெளிரங்கத்தில் வல்லாஹி நான் மிக பெரும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அழகான ஒரு முடிவை அவருக்கு கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை நான் புகழ்ந்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அறிஞர்கள் சொல்லுவார்கள், சுரூருல் கல்பி முர்ரில் கலஹ. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கசப்பான சோதனைகளை கொடுக்கிற நேரம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய கல்புகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தரும். பாப்பாவுக்கு இது வந்து 5வது ஹார்ட் அட்டாக். 3வது ஹார்ட் அட்டாக் வர்ற நேரம் பெருநாளுடைய ராத்திரிகள்ல தான் 2 வந்துச்சு. ரமலான் முடியுது, அதுக்குரிய இதுல தான் வந்துச்சு. ஒரு தடவை நான் பாப்பாவோடு இருக்கிற நேரம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வைக்கிற நேரம், அதுக்குரிய நேரம் இரவு நேரம் ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு அல்லாவோட மன்றாடினீங்க. அல்லாஹ் எங்களோட வாப்பாவோட எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து விடியா அல்லாஹ், உன்னுடைய ஆலயத்தை தவாஃப் பண்ணணும், உன்னுடைய ஹரமைன்களுக்கு யா அல்லாஹ் அந்த விஜயம் செய்யணும், அந்த ஒரு வாய்ப்பை தாண்டி நான் மன்றாடி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனை கபூலாக்க போதுமானவன். சகோதரர்களே, போன கிழமை சரியா இந்த திங்கட்கிழமை இந்த நேரம் ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் ஃப்ளைட் லேண்ட் ஆகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருந்தார். முழு குடும்பமும் திடீரென்ற ஒரு ஏற்பாடு. உண்மையாக எந்த டேட்ல போறது என்பதில் 2 நாள் இருந்துச்சு. ஒன்று டிசம்பர் 30, அடுத்தது ஜனவரி 15. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய அஜலை இந்த நேரத்தில் வைத்திருக்கிறேன். திங்கட்கிழமை மரணிக்க வேண்டும் என்று போன திங்கட்கிழமை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து முழு குடும்பம், நான் என்னுடைய முழு குடும்பம், உம்மா வாப்பா தம்பி வெளியில லண்டன்ல இருந்து அவருடைய வைஃப், அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹரத்தில் சேர்த்தார். சுப்ஹானல்லாஹ். வாப்பா தவாஃப் பண்ணிட்டு வந்து ஒவ்வொன்றையும் அவர் அதாவது வீரத்தோடு செஞ்சாரு. வீல் சேர் கேட்கல, ஆர்வத்தோடு செஞ்சாரு எல்லா விஷயத்தையும். உம்ராவை பொறுத்தல முழு குடும்பம் ஹரத்துக்கிட்ட, அதாவது காபத்துல்லா கிட்ட இருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த உம்ராவை மிக அமைதியான முறையில் முடிச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நான் யோசிக்கிறேன், அந்த இரவு நான் நின்று ரப்புல் ஆலமீனிடம் நிறைய கேட்டேன், ரப்பே எனக்கு என் தகப்பனோடு அந்த பாக்கியத்தை தந்துரு என்று கேட்டேன். வல்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உம்ராவை முடித்து ஒரு கிழமையில் வாப்பா மவுத்தாகுவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. வந்ததோடு அவருடைய உறவுகளுக்கெல்லாம் போய் அவர் கொண்டு வந்ததை எல்லாம் பங்கு பிச்சு கொடுத்தார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த வேலைகள் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய முடிவை இப்படி ஆக்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு வெளிரங்கமான இந்த முடிவை அல்லாஹ் நல்லதாக ஆக்கியிருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் மெஹராபிலே குத்தி அந்த குத்தப்படுகிற நேரம் அவர் கீழே விழுகிறார், ரத்தம் ஓடுகிறது. புகாரில வரக்கூடிய செய்தி. அந்த சுபஹ தொழுகைக்கு பிறகு அமீருல் மோமினிடம் எல்லாரும் வருகிற நேரம் அவருடைய வார்த்தை வெளியே வந்தது, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்இல் இஸ்லாம். அல்லாஹ்வை புகழ ரத்தமோடுது அமீருல் மோமின் அவர்கள், ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர். அவர் மரணிக்கிறார். ஆனால் அதாவது அந்த நேரத்தில் குத்தப்பட்டிருக்கிறார், ரத்தம் ஓடுது. அல்லாஹ்வை புகழுவதற்கு இடம் தேடினார். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் அப்படி வளர்க்கப்பட்டார். எனக்கு நன்றாக ஞாபகம், மதீனாவிலே ரவுலா இந்த தடவை சவுதி கவர்மெண்ட்டுடைய இதுல கிடைக்கவில்லை. கடைசி நேரம் ரவுலா கிடைக்கும். நான் வாப்பாவோட உள்ள போறேன். வெளியே வருகிற நேரம் அவருடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. மகரிபுக்கு போன நாம இஷாவுடைய ஜமாத்தை முடித்து கொண்டு வந்தோம். அந்த நேரத்தில் அவர் திருப்திகரமாக இபாதத்தை செய்தோம் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஸலாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய பயணத்தை மிக அழகாக முடித்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நான் ஏன் அப்படி கேட்டேன் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இபாதத்துகளோட பாவங்களை அதிகமாக மன்னித்து விடுவார். நமக்குரிய வேலை பாவத்தை மன்னித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட ரப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மிக பெரும் லட்சியம் சகோதரர்களே. வேற எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இதைத்தான் சொன்னார், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஏமாற்றும். இறுதியிலே அத்தனை விட்டு விட்டு போக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு சகோதரர்களும் சந்தித்து தவாப்பாக பிரார்த்தித்தார்கள். உண்மையாக அவருக்கு அதிகமான நன்மைகள் போய் சேரணும். இன்றைக்கு நான் இங்க நின்று பேசுகிறேன் என்று சொன்னால், எங்க வீட்டில் 5 பேர் ஒரு மௌலவியை கொண்டு வந்து பயான் நிகழ்த்தினார். சின்னத்தில் இப்படியே பார்த்து கொண்டிருந்தோம். சமூகத்துக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற உறைவை அவர் மறைவாக எங்களுக்கு சொல்லி தந்தார். அந்த உணர்வுகள் எனக்குள் உள்ள வெளியாக ஆரம்பித்தது. சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வந்தது. அசத்தியத்துக்காக நாம் என்றைக்கும் துணை போகக்கூடாது என்று வந்தது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய அந்த செயலிலே அவர் அதை பரக்கத்து செய்தார். ஒரு தகப்பன் என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்ய வேண்டும் அத்தனையும் செய்திருக்கிறார். அவர் அதை அத்தனையும் செய்திருக்கிறார். அவருக்குரிய பங்களிப்பை இப்பொழுது நாம் செலுத்த வேண்டிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை அடக்கினால் ஒரு ஆட்டை அறுத்து பங்கு வைக்கும் நேரம் அளவுக்கு துவா செய்வார்கள். நான் உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன், என்னுடைய வாப்பாவுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். சகோதரர்களே, அதாவது அடக்கம் செய்ததுக்கு பிறகு எங்களுடைய கபர்கள் நெருக்கு. அந்த நேரத்தில் மன உறுதிக்காக வேண்டி மலக்குமார்கள் இப்பொழுது கேள்வி கேட்பார்கள். ஸலூலுஹு தஸ்பீஹ், அவருடைய மன உறுதிக்காக துஆ செய்யுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். நானே கூட்டி போய் காட்டினேன். இது ரசூலுல்லாஹ் முஸல்லாவாக பயன்படுத்தின இடம், இதுதான் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவித்த இடம், இதுதான் பெருநாள் தொழுவித்த இடம் என்று அந்த ஏரியாக்கள் எல்லாமே நான் காட்டினேன். அது இறுதியாக அவர் அதிகமாக ஜனாசாக்களை தொழுதார்கள். அங்கே இருந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் அவருக்கு மிக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்ற உயர்வான ஒரு எண்ணம். சகோதரர்களே, அதற்காக வேண்டி நீங்கள் இந்த நேரத்தில் எங்களால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. இந்த துனியாவிலே நானும் நீங்களும் இந்த துனியாவை விட்டு போய்விடும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் எல்லா ஆன்மாக்களும் பிரிந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல, நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் மௌத்தை நாம் நிர்ணயிக்கிறோம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வமா நஹ்னு பிமஸ்பூகின், யாரும் எங்களை முந்த முடியாது என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எந்த மருந்தை அடித்தாலும், எதை கொடுத்தாலும், எந்த பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனாலும் அல்லாஹ் ரக்குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வக்கில, உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வருவார். அந்த நேரத்தில் நாம் நம்முடைய ரூஹை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், இதுதான் துனியா. துனியாவிலே அநியாயம் செய்யக்கூடாது, துனியாவிலே அக்கிரமம் செய்யக்கூடாது. நாம் செய்திருப்போம் தெரியாமல், நாம் மன்னிப்பு கேட்கணும். சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனை சந்திப்பதற்காக வேண்டி எங்களால் என்ன செய்ய முடியும் அதை செய்ய. அவர் என்ன துவா கேட்டார் என்று எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி கடைசியாக வருகிற நேரத்தில் பஸ்ஸில் கூட நான் பயான் பண்ணி கொண்டு வந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய முடிவை நான் திங்கட்கிழமை என்று சொல்லிக்கொண்டே வந்தேன். ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை நோய்வாய்ப்பட்டார்.
சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை மூத்தாகினார்கள். அவர் எப்படி துஆ கேட்டார் என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவரையும் திங்கட்கிழமையிலே மரணிக்க வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை யாரும் முந்த முடியாது. அவன் எந்த நேரத்தில் எப்பொழுது என்று எங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறான். அந்த நேரத்தில் துனியாவுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நாம் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய அமலோடு அவனுடைய திருப்பொருத்தத்தோடு அல்லாஹ் கௌரவமான முறையில் அவனை சந்திப்பதற்கான வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் சகோதரர்கள். அதனால் அவருக்காக துஆ கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய கபரை விசாலமாக்கி அதை நூறு ஒளிமயப்படுத்தி அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு இந்த கேள்வி கணக்கை இலகுவாக்கி அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை, ரசூலுல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சகோதரர்களை கேளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக நம் அனைவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் உள்ள மிக பெரும் விஷயத்தை ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரணத்தின் கடைசி நிமிடத்தில் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண தருவாய் நெருங்குற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னது 3 முறை ரசூலுல்லாஹ் முணுமுணுத்தார்கள் என்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சத்தம் வெளியே வர முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் இருக்கிறார். இன்னலில் மௌத்தி சக்கராத் என்றாங்க ரசூல். மரணத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹும்ம ஃபிர்லி, பெருமானார் கேட்டது ரப்பை சந்திப்பதற்கு முன்னாடி 3 முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் இருந்து அல்லாஹ் என்னை மன்னித்திரியா அல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னித்து, ரப்புல் ஆலமீன் சுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரித் அவனை சந்திக்கிற நேரம் மன்னிப்பை பெற்றவர்களாக வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வேகமா ஓடி வாங்க. நீங்க மெல்லக்கே சில நேரம் நீங்க லேட்டா கேட்கறேன்னு நினைச்சா நீங்க மௌத்தாயிரு. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத் இருக்கிறது சகோதரர்களே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்ஃபிரத்துக்காக வேண்டி நாம் வேகமாக போகணும். பெருமானாருடைய காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலையில அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை மட்டும் மறக்கவே மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 70 தடவை, சில ரிவாயத்துகள் 100 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். சகோதரர்களுடைய வாப்பா யாருடையாவது மனம் புண்படுமாறு பேசியிருந்தா, அவர்கள் ஏதாவது கொஞ்சம் தப்பா காரமாக பேசியிருந்தா அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க சகோதரர்களுடைய குடும்ப உறவினர்கள், என்னுடைய ஜமாத் சகோதரர்களை தூரத்திலிருந்து எல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எல்லோரிடம் நான் கெஞ்சி கேட்கிறேன், அவரை மனப்பூர்வமாக நீங்கள் உங்களுடைய மன்னிப்பை கொடுத்து எது இருந்தாலும் அத்தனையுமே கல்வால் நீங்கள் மன்னித்து விட்டு அவருக்காக நீங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்திங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவன், அர்ஹமுர் ரஹீம். அவன் மிகவும் இரக்கமுடையவன். யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடிமைகளே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறார். யா இபாதி, யா இபாதி, அநியாயம் செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் திட்டவில்லை. யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை காலையில் அப்படியே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் சாய்கிறார்கள். தலை கணக்கிறது. ரசூலுல்லாஹ் மேலே பார்க்கிறார்கள். விரல் மேலே போகிறது, கண்ணும் மேலே போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழரோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் 3 முறை சொல்லி ஆயிஷா அவர்களுடைய மேல சாஞ்சிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பணிகளை முடித்து ஒரு மரணத்தை கொடுத்தானோ, ஒதுக்கு போய் 8 வருடங்களாக ஜனாசா தொழுவிக்கப்படாத கபர்களில் ஜனாசாக்களை தொழுவித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பருக்கு வந்துவிட்டு பேசிவிட்டு இறுதியாக எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு உம்மத்திடம் திங்கட்கிழமை காலையிலே சிரித்து விட்டு பெருமானார் தன்னுடைய கடைசி பயணம் போனார்கள். பல்ல விளக்கி மிஸ்வாக் பண்ணிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போனார்கள். அவர்கள் மணக்க இந்த துனியாவை விட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய நாங்கள் மிக நேர்மையான முறையில், மிக ஒழுக்கமான முறையில், அடக்கமான முறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு உண்மையாக இன்னொரு வகையில் நான் நினைக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
சில சகோதரர்கள் சொன்னார்கள், அவர் கொடுத்து வைத்து அல்லாஹ் அதை கபூலாக்க வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விட்டு செல்லக்கூடிய சொத்துகளில் மிக சிறந்த சொத்துக்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் எதுவும் அவர் அதிகம் நான் நினைக்கிறேன், அவர் அல்லாஹ்விடம் கேட்டிருப்பார், அவருக்காக துவா செய்கிற பிள்ளைகளை கேட்டிருப்பார் நினைக்கிறேன். அல்லாஹ் அதை கபூலாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ள மிக பெரும் இழப்பு. எனக்காக அதிகமாக எல்லா தொழுகையிலும் எனக்கும் என்னுடைய உறவுகளுக்கு துவா கேட்கக்கூடியவர் எங்களை விட்டு போய்விட்டார். அல்லாஹ் அவரை ராஹத்தாக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி?